சிறகடிக்க ஆசை ஸ்திரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை விஜயா மனோஜ் கிட்ட பேசும்போது சீக்கிரமாக மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். பாவம் முத்து சரியாக சாப்பிட்றதே இல்லை. மீனா இந்த வீட்டில் இருக்கும்போது விஜயா நீ கிச்சன் பக்கம் போனதும் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை எதையும் செஞ்சதும் இல்லை. அதனால் மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வரீங்க? மீனா உங்கள் மருமக, அதனால் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறது மீனா தான் அப்படின்னு பேசி மீனாவை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நானும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் சரியாக தாங்க பார்க்குறேன். மீனா வந்தால் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியும்னு நீங்கள் எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வீட்டில் இருக்கிற வேலையை பற்றி யோசிக்கிற, நான் முத்துவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன். நான் சொல்கிறத நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இப்போ என்னால் எதையும் புரிஞ்சிக்க முடியாது. மீனா இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. என் வீட்டுக்கு மீனா வரணும்னா முதல்ல என் பையன் மனோஜுக்கு நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன். மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைப்பேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. அதனால் சரியாக சாப்பிடாம, சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அண்ணாமலை இங்கே சரியாக சாப்பிட்றதே இல்லைன்னு முத்துவுக்கு தெரிய வருது. அதனால் முத்து மீனா கிட்ட சொல்லி அண்ணாமலைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வராரு. அந்த சமயம் அண்ணாமலை வந்த உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா, மீனா நம்ம எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறா, நீங்கள் ஏன்ப்பா வர வர சரியாக சாப்பிட்றதே இல்லை? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப முடியாமல் இருந்திருக்கீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்கள் சரியாக சாப்பிடணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தானேப்பா மீனாவுக்கு நிறைய வேலை இருந்தாலும் உங்களுக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறா. நீங்கள் அம்மா சமைக்கிறது சாப்பிடவே வேண்டாம். மீனா உங்களுக்காக என்னெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கா பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு மீனாவுக்கு தெரியும்லப்பா. ஆசாசியாக நானும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏன் நானும் தான் நல்லா சமைச்சு வைக்கிறேன், உங்கள் அப்பா வீட்டில் சாப்பிட மாட்டாரா? மீனா சமைச்சு கொடுத்ததை நீ எதுக்கு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அம்மா, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க. மீனா இந்த வீட்டு பொறுப்பான மருமக. அதனால் மீனா அப்பாவுக்காக சமைச்சு கொடுக்கறதெல்லாம் வேண்டான்னு நீங்கள் சொன்னாலும் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுமா. அப்பா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட பேசி புரிய வச்சு சாப்பிட வைக்கிறாரு முத்து. ஆனாலும் அண்ணாமலை சரியாக சாப்பிட்றதும் கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறதும் கிடையாது. இங்கே பரசை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு பரசு வந்த உடனே அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு. என் பையன் முத்து ரொம்ப நல்லவன்னு உனக்கு தெரியும்ல, ஆனால் முத்துவோட வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் மீனாவை பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. மீனா எந்த தப்புமே செய்யலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விஜயா மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி மீனா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும்னு அனுப்பிட்டா. அது மட்டும் இல்லை, மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிட்டு மனோஜுக்கு கல்யாணம் ஆனாதான், கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாதான் மீனா இந்த வீட்டுக்கு வரணும், அப்புறம் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன்னு விஜயா எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல பரசு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் சரியாயிருப்பா, அதுக்காக நீ ஏன்பா ரொம்ப யோசிக்கிற, நீ சரியாக சாப்பிட்றதே இல்லைன்னு முத்து ஃபோன் பண்ணி சொன்னான், நீ முதல்ல சாப்பிடுப்பா, நல்லா ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இல்லை பரசு, என்னால் குடும்பம் ஒத்துமையாக இருக்கும்னு நினச்சி இப்போ இப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மனோஜை மன்னிச்சு இந்த வீட்டில் தான் மனோஜ் இருக்கணும்னு எல்லா பிரச்சனைக்கும் நான் ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் விஜயாவால் இப்போ மீனா இந்த வீட்டில் இல்லையே, அதனால் நான் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லி மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமை வரும் அப்படின்னு சொல்லும்போது, மீனா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை கூட இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு விஜயா பேசுகிறா. உனக்கே தெரியும், விஜயா அப்பப்போ பார்வதி வீட்டுக்கு போயிடுறா, என்னை கவனிக்கன்னு இங்கே யாருமே இல்லை. மீனா இந்த வீட்டில் இருக்கும்போது மீனா அங்கே பூக்கடைக்கு போனாலும் வீட்டில் எனக்கு என்ன வேணும்னு சமைச்சு வச்சுட்டு போவா. வந்த உடனே என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, கவனமாக பார்த்துக்கிறதுன்னு என் மருமக மீனா அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டா. இப்போ தனியாக இருந்து கஷ்டப்படுறேன்.
என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற விஜயாவும் இப்போ என்னை கண்டுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் மனோஜுக்காக பேசுறது, நல்ல வரன் கிடைக்கணும்னு எல்லார்கிட்டையும் மனோஜுக்காக பேசுறதுன்னு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்கா. இப்படி என்ன கவனிக்காமல் இருக்கிற விஜயா வந்து எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருக்காங்க. என்ன செய்யணும் தெரியாமல் இவங்க வாழ்க்கையை நினச்சி சரியாக சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை, நீ கவலைப்படாத. நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருந்தாதான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வராது. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் வந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக தானேப்பா பார்த்துக்கிறாங்க. என்னதான் மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் முத்து தினமும் மீனாவை பார்க்க போகிறது, மீனாவோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறதுன்னு முத்து எப்பயுமே மீனாவை விட்டு கொடுக்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும். என்ன உன்னுடைய மருமக மீனா உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நீ ஆசைப்படுற, அதெல்லாம் நடக்க தான் போகுது. பிரச்சனையை பற்றி ரொம்ப யோசிக்காதப்பா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரசு கிளம்பி போகிறாரு. என்னதான் தன்னுடைய ஃப்ரெண்டு ஆறுதலாக பேசினாலும் வீட்டில் விஜயாவால் தான் நிறைய பிரச்சனை வருது. என்ன செய்ய ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு அண்ணாமலை. சந்திரா கடைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே சத்யாவை பார்க்கறதுக்காக ரேகா சந்திரா வீட்டுக்கு வராங்க. இங்கே சந்திரா வந்து என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சத்யாவை பார்க்கறதுக்காக வந்தேன், இன்னும் சத்யா ஆஃபீஸ்க்கு வரலையே அப்படின்னு கேட்கும்போது, எங்கே போயிருக்கான்னு தெரியலம்மா, ஆனால் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. இல்லை சத்யா வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், சத்யா வந்ததுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, நீ அந்த ஆஃபீஸில் ஓனராக இருக்க, சத்யா அங்கே வேலை தானே பார்க்குறான், நீ அப்பப்போ இங்கே வர்றது எல்லாம் சரிதான், நீ சத்யாவோட ஃப்ரெண்டு தான், ஆனாலும் சத்யாவுக்காக இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கணுமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்கே மீனா வராங்க. வாங்க ரேகா, எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, இப்போ தான் வந்த மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சத்யாவை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏற்கனவே சத்யாவோட பிறந்தநாளுக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, நிறையா துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பரிசெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்னடானா மறுபடியும் சத்யாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சத்யா தான் வீட்டில் இல்லையே, கிளம்பி போகலாமே, எதுக்கு ரொம்ப நேரமாக இங்கேயே சத்யா வரட்டும்னு பார்த்துட்ருக்காங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சத்யா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் சத்யாவும் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் தம்பி வருவான், நீங்களே சத்யா கிட்ட பேசுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போன மீனா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நடக்குது, இதெல்லாம் சரியாக தெரியுதா, இன்றைக்கே சத்யா வந்த உடனே நீங்கள் தாம்மா பேசணும், எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சத்யா கிட்ட நான் பேச போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா இவ்வளோ கோபமாக பேசுகிற, என்னதான் நடக்குதுன்னு சொல்லும்போது, என்னம்மா இன்னுமா உனக்கு புரியல, என் தம்பி சத்யா ரேகாவை விரும்புகிறாமா அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்கே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க சந்திரா. என்ன சொல்கிற, அப்படியே விரும்பினாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, எவ்வளோ பிரச்சனை வரும், இதெல்லாம் சத்யாவுக்கு புரியாதா மீனா, நீயாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டேம்மா, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் சத்யாவும் கேட்குற மாதிரி இல்லை, ரேகாவும் இனி பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க, என்னம்மா செய்கிறது அப்படின்னு மீனாவும் சந்திராவும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சத்யா வராங்க. சத்யா வந்த உடனே மீனாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாவும் சந்திராவும் வந்து நிற்கிறாங்க. என்ன 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. என்ன ரேகா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஏன் நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன, எப்படி இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் இந்த வீட்டு மருமகளாக தானே வரப்போகிறேன் அப்படின்னு பேசும்போது திருன்னு முழிக்கிறாங்க இங்கே வந்து சத்யா. இங்கே மீனா வந்து யோசிக்கிறாங்க, இப்போவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசணும்னு நினைக்கும் போது அங்கே சந்திரா பேசுகிறாங்க. ரேகா, நீ வந்து சத்யாவோட ஃப்ரெண்டாக எங்கள் வீட்டுக்கு வரலாம், சத்யா கிட்ட பேசலாம், ஆனால் நீ இப்போ வந்து சொன்னல அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுமா, தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, ஆமாம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நீ நினைக்கிற, நீயும் சத்யாவும் உண்மையாகவே விரும்புகிறீங்க, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, சத்யாவுக்கு பிறந்த நாளைக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றது சரிதான், ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. முன்னாடியே நீங்கள் சத்யா விரும்புகிறீங்கன்னு சந்தேகப்பட்டேன், ஆனால் என் பையன் சத்யா தன்னுடைய குடும்பத்துக்காக இப்படிலாம் செய்ய மாட்டான்னு நினச்சேன், ஆனால் சத்யா நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சந்திரா கேள்வி கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானே சொல்கிறேம்மா,
இப்போ நீங்கள் வந்து ரேகா கிட்ட இப்படிலாம் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பேச வேண்டான்னு சொல்கிற? நான் என்ன வந்து என்ன தேவையில்லாமல் பேசிட்டேன்னு இப்படி சொல்கிற? இப்போவே இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி 2 பேரும் விரும்புகிறதா சொல்கிறீங்க. ஏன் அப்படியே ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா சரின்னு சொல்லிடுவாங்களா? இல்லை நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு உடனே உன்னை ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் நடக்குமா? யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அம்மா பிரச்சனை வராதுமா. முத்து மாமாவுக்கு இந்த உண்மை தெரியும். மீனாக்கா அம்மா கிட்ட நீயாவது சொல்லு. ஏன் எல்லாரும் கோவப்படுறீங்க? ரேகா நம்ம குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் 2 பேரும் விரும்புகிறோம். ஆனால் உங்கள் விருப்பத்தோட தாம்மா கல்யாணம் பண்ணிப்போம். எந்த பிரச்சனையும் வராதுமா. ரேகாவை பார்த்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்லேயும் இல்லை. இவங்க மேலே அவ்வளோ அக்கறையாகவும் இல்லை. இப்போ தான் ரேகா சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் பிஸ்னஸையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. சொல்லப்போனால் ரேகாவை எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்கள நான் விரும்புகிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு யோசித்தேன். ஆனால் முத்துமாமா பேசினதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். அம்மா எனக்காக ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றது சரிதான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும்னு ரேகா கிட்ட நம்பிக்கையாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னடானா இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சத்யா இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போவ, குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் முன்னாடி இப்படிலாம் பேசுகிறல்ல? நம்ம வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரேகாவோட அப்பாவும் அம்மாவும் இப்போ அவங்கள கவனிக்காமல் இருக்கலாம், பார்த்துக்காம இருக்கலாம். ஆனால் கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பாக உனக்கு அவங்க பிரச்சனை செய்வாங்க. அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ரேகாவை உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. நீ என்ன நினச்சாலும் சரி, நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை. நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் இப்படி தான் பிரச்சனை வரும். அதனால் இப்போவே நீ ரேகா கிட்ட தெளிவாக பேசிடு. நீங்கள் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும். இல்லையா அவங்கவுங்க வேலையை பாருங்கள். இப்போ நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு. உன்னோட ஆஃபீஸில் அவங்க ஓனராக இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்க. உன்னை நம்பி பொறுப்பாக அந்த வேலையை கொடுத்ததுக்கு இப்படி தான் செய்கிறதா? சரியில்லை சத்யா. நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நான் பூக்கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாங்க சந்திரா. அக்கா நீயாவது கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சத்யா இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. இப்போ நீ ஆஃபீஸ்க்கு கிளம்புறியா இல்லையா? முதல்ல உன் கம்பெனிக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே வந்து இவங்க எல்லாரும் இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காம அங்கே வீட்டுக்கு வந்த ரேகாவுக்கு அப்போ தான் புரியுது வந்து இவ்வளோ பிரச்சனை வரும்னு. இங்கே சத்யா வீட்லேயும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே ரேகா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சத்யாவுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் அங்கே ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டிலே இருக்காரு. முத்துமாமா சொன்னதை நம்பி தான் இங்கே ரேகாவை விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அம்மா இப்படி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாக்கா ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரேகா இப்படி வந்து எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைக்காம அவங்களும் அழுதுகிட்டே கிளம்பிட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இப்போவே இப்படி ஒரு பிரச்சனை வருது. இனி கல்யாணம்னு நம்ம ஏற்பாடெல்லாம் செஞ்சால் இன்னும் அம்மா சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை வருமா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சத்யா. பார்வதி வீட்டுக்கு போன விஜயா பார்வதி கிட்டேயும் சிந்தாமணி கிட்டேயும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்கிற அண்ணாமலை சாப்பிட்டாரா, வீட்டில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் கவனிக்காமல் மனோஜை பற்றி பார்வதிக்கிட்டேயும் சிந்தாமணிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. பொண்ணு பார்க்க போனோம், ஆனால் அவங்க இப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாமல் இருங்க மேடம், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இப்போ நீ இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாத, முதல்ல ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா பொறுமையாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம். மனோஜ் இப்போ பொறுப்பாக பிஸ்னஸை பார்க்கட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அண்ணாமலை வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்படி எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, நீ வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு விஜயா கிட்ட பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு அண்ணாமலை. ஆனால் விஜயா பார்வதி கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததால் என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாரு, அவருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, அண்ணாமலை அண்ணன் ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்காரு, சரியா சாப்பிட்றதில்லன்னு வேற சொல்கிற, நீ என்னன்னு வீட்டுக்கு போய் பாரு, இல்லை உடனே வந்து ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், முத்து மீனா தான் முக்கியம்னு என் வீட்டுக்காரர் சரியாக என்கிட்ட பேசுறதில்ல. அப்படியே பேசினாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், நீ மனசு மாறணும் விஜயா அப்படின்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் என் வீட்டுக்காரர்கிட்ட இப்போ நான் பேச போகிறதே கிடையாது அப்படின்னு பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க விஜயா. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்பா மீனா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கா, வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நேரமாக முத்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலை எந்த பதிலும் சொல்லலை.
அப்பா ரெஸ்ட் எடுக்கிறாரு, அதனால சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு பொறுமையாக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ணாமலையை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகும்போது தான் இங்கே முத்துவுக்கு தெரியுது அண்ணாமலை ரொம்பவே முடியாமல் இருக்காரு. இதை பார்த்த உடனே முத்து பதட்டமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை மயங்கியிருக்காரு. அப்பா ஏற்கனவே சரியாக சாப்பிட்றதில்ல, அப்பாவை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லி தான் அனுப்புனாங்க. அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணும்போது பார்வதி சொல்கிறாங்க, ஏற்கனவே அண்ணாமலை அண்ணன் ஃபோன் பண்ணாரு, நீ எடுத்து பேசவே இல்லை. இப்போ முத்து வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்கான், என்னன்னு கேளு. ஏதாவது பிரச்சனையா இருந்தா அப்புறம் நீ தான் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ஃபோன் பண்ணா என்னைக்கும் எடுத்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பே இல்லாமல் விஜயா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, பார்வதி சொல்கிறது சரிதான், உங்கள் வீட்டில் தானே எல்லாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. பார்வதியும் சிந்தாமணியும் யோசிக்கிறாங்க, விஜயா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் விஜயா எதை பற்றியும் யோசிக்காமல் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணியும் பார்வதியும். இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுத்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அண்ணாமலையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எத்தனை முறை சொல்கிறது அண்ணாமலைக்கு சரியாக நீங்கள் கவனமாக பார்த்துக்கணுன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்பா என் வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கிறாரு, சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் யாரும் பக்கத்துலேருந்து பார்த்துக்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இங்கே வந்து விஜயா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, அண்ணாமலை இவ்வளோ கஷ்டப்படும் போது கூட அவரை கண்டுக்காமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன், நான் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா அப்பாவுக்கு சரியாக சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பேன், ஆனால் வேலை தான் முக்கியம்னு வேலைக்கு கிளம்பி போனதால் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், அப்பா கூடவே இருந்து அப்பாவை கவனமாக பார்த்துருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு முத்து அழ ஆரம்பிக்கிறாரு. முத்து, உன் மேலே எந்த தப்பும் இல்லை முத்து, நீ உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டாமா, மீனாவை பார்த்துக்க வேண்டாமா, நீ சம்பாதிக்க வேண்டாமா என்ன, நான் தான் சரியாக சாப்பிடாம உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டே இருந்ததுனால எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இனி அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் முத்து, வீட்டுக்கு கிளம்பலாம் முத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து விஜயா வீட்டுக்கு வராங்க. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் என் வீட்டுக்காரன்னு தெரியலையே, உடனே கேட்கணும் அப்படின்னு ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே அண்ணாமலை இல்லை, எங்கே போயிருக்காருன்னு தெரியலையேன்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் விஜயா, என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடனே இங்கே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்து இங்கே அண்ணாமலையை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. முத்து என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க, ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அம்மா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, வீட்டிலேயே இருந்து அப்பாவை பார்த்துக்க வேண்டியதானே, எதுக்குமா நீங்கள் வந்து வெளியில் கிளம்புறீங்க, எதுக்குமா பார்வதியத்தை வீட்டுக்கு போனீங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களை பார்க்கணுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும், நானே வந்திருப்பேன்ல அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு, இப்போ பாருங்கள் நான் வரும்போது அப்பா ரொம்ப முடியாமல் இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஆச்சு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. போதும் விஜயா, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆச்சுன்னு அழுகிறியே தவிர்த்து, நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், நான் சாப்பிட்டேனான்னு கூட கேட்க யாருமே இல்லை, இதுக்கு தான் மீனா இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறது. இத்தனை நாள் நீயா விஜயா என்னை பார்த்துக்கிட்ட, இல்லையே எனக்கு சமைச்சு கொடுக்கறது, நான் வேலைக்கு போகும்போது சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எனக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சது எல்லாமே மீனா தானே. ஆனால் மீனா இந்த வீட்டில் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கும் யாருமே இல்லை. நீயாவது பொறுப்பாக அக்கறையாக இருப்பேன்னு பார்த்தேன் விஜயா, ஆனால் என் மேலே உனக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையவே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஃபோன் பண்ணால் கூட எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு கூட பேச மாட்டேங்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு விஜயா மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற, மீனா வந்தே ஆகணும், இல்லையா எனக்கு இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நாளையிலேருந்து நான் பார்வதி வீட்டுக்கு போக மாட்டேன், எப்படியாவது உங்களை நல்லா பார்த்துப்பேங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே அமைதியாக வந்து தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பாட்டி வந்தாதான் அம்மா பேசுகிற பேச்சுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஏன்னா அப்பா வந்து ரொம்ப யோசிக்கிறாரு, மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொன்னால் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு, மீனா இந்த வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கணும், பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு அப்பா வந்து அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் நினைக்கிறாங்க. ஆனால் மீனாவால் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. இனியும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன முத்து ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்பா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரு பாட்டின்னு சொல்லும்போது, என்னாச்சு அண்ணாமலைக்குன்னு கேட்டு பதட்டமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி,
இப்போ அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு வீட்ல யாருமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் விஜயா என்ன செய்றா?" அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா வந்து அப்பப்ப வெளியில வந்து அவங்க ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அதனால அப்பா வீட்ல ரொம்ப முடியாம இருந்தாரு. நல்ல வேள நான் அந்த சமயம் வந்ததுனால, சரியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் அப்பா சரியா சாப்பிட மாட்டிக்கிறாங்க. மீனா சமைச்சு குடுத்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. அம்மா சமைக்கிறதெல்லாம் சாப்பிடவே முடியல. அப்பாவால அம்மா சமைக்கிறது தினமும் சாப்பிடவும் முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே மீனா சமைச்சு குடுத்தாலும், மீனா சமைக்கிற சாப்பாட வீட்டுக்கு கொண்டு வராதன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. மீனாவே இந்த வீட்டு மருமக இல்ல. அப்புறம் மீனா எதுக்கு சமைச்சு குடுக்கணும்னு பேசுறாங்க. "என்ன பாட்டி செய்றது? ஒண்ணுமே புரியல பாட்டி" அப்படின்னு முத்து அழ ஆரம்பிக்கிறாரு. "எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் முத்து" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோன வைக்கிறாங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்டணும். அண்ணாமலைய பார்க்கறதுக்காக மட்டும் போகல. மீனாவ முதல்ல விஜயா வீட்டுக்கு வர வைக்கணும். மீனா வந்தா தான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு எனக்கு தெரியும். மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு விஜயா நெனச்சாலும், மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு முடிவெடுக்குறாங்க. பாட்டி இங்க அண்ணாமலைய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இங்க உடனே மனோஜ், "என்ன பாட்டி ஃபோன் பண்ணவும் இல்ல, நீங்க வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இங்க வந்திருக்கீங்களே, என்னாச்சு பாட்டின்னு?" கேட்கும்போது, "பாட்டி நல்லா இருக்கிறீங்களா? எப்போ வந்தீங்கன்னு கேட்கணும். நீ என்னடானா விஜயா மாரியே நல்லா பேசுறியே! இப்ப எதுக்கு வந்தேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? மீனாவ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்காக வந்திருக்கேன் போதுமான்னு" சொன்ன உடனே, அங்க உடனே அ விஜயா வராங்க. "என்னத்த வந்த உடனே இப்படி பேசுறீங்க? இப்போ கூட என் வீட்டுக்காரர் அண்ணாமலை ரொம்ப முடியாம இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த மீனா தான்" அப்படின்னு சொல்றாங்க. "மீனா இல்ல, நீ தான் விஜயா காரணம்" அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "அத்த நான் என்ன செஞ்சேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "பொறுப்பில்லாம அண்ணாமலை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். சரியா சாப்பாடு குடுக்கணும், நல்லா கவனிக்கணுன்ற எண்ணமே இல்லாம, இப்படி அண்ணாமலை ஃபோன் பண்ணப்ப கூட எடுத்து பேசாம இருந்திருக்கிறியே! அப்புறம் இப்படி பிரச்சனை வரதானே செய்யும். அண்ணாமலைய பத்தி நீ யோசிக்கிறதும் இல்ல. அண்ணாமலை தான் முக்கியம்னு நீ நினைக்கிறதும் கிடையாது. அதனால தான் என் பையன் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதே மீனா இந்த வீட்ல இருந்திருந்தா, பொறுப்பா மீனா எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பா. ஆனா உன்னால தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "இல்ல அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "முத்து, மீனாவ பார்த்து பேசணும். மீனாவ இங்க கூப்பிட்டு வரணும். முதல்ல அ மீனா வீட்டுக்கு போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை அதெல்லாம் செய்ய வேண்டாம் அத்தை" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் அண்ணாமலை ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். "இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் விஜயா. மீனா இந்த வீட்ல இருந்தப்ப இப்படிலாம் நடந்ததே இல்ல. அண்ணாமலை சரியா சாப்பிடாம மீனா முத்து வாழ்க்கைய பத்தி ரொம்ப யோசிக்கிறான். இதெல்லாம் கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற நீ, அதென்ன முத்து மீனாவ பத்தி கவனமே இல்லாம இருக்க? அக்கறையே இல்லாம இருக்க? ஆனா நாங்களும் அப்படி இருக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சரியா சொன்னீங்கம்மா" அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த அண்ணாமலை பாட்டி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு, உடனே தன்னுடைய ரூம்ல இருந்து பாட்டிய பார்க்கறதுக்காக வராரு. "அம்மா எப்பம்மா வந்தீங்கன்னு?" கேட்க, அண்ணாமலை "எப்படிப்பா இருக்கேன்னு?" கேட்கும்போது, "ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்மா" அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. வீட்ல இருக்க வேலையெல்லாம் பொறுப்பா மீனா பார்த்துக்கணுன்றதுக்காக தான், மீனா இந்த வீட்லயே இருக்கட்டும்னு விஜயா நீ சொல்லுவ. ஆனா முத்துவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான், மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் சொல்றேன். அதனால நீ பேசுற மாதிரி, மீனாவ மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு நீ சொல்ற மாரி, நானும் யோசிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை என்னத்த இப்படிலாம் பேசுறீங்கன்னு?" கேட்குறாங்க. "நான் உண்மைய தான் பேசுறேன். வீட்ல இருக்க வேலைய எப்பயும் போல நீயே பார்த்துக்கணும். ஆனா மீனா வந்ததுக்கு அப்புறமா பொறுப்பா இங்க வந்து இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்ல இருப்பாளே தவிர்த்து, உனக்கு சமைச்சு குடுக்குறது, நீ சொல்ற வேலையெல்லாம் செய்றதுன்னு மீனா இனி அப்படி எந்த வேலையும் செய்யவே மாட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் எதுக்கு மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, மீனாவும் முத்துவும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டாலே, இங்க அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. தன்னுடைய பையன பத்தி ரொம்ப யோசிச்சு தான் அண்ணாமலை இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல எனக்கு தெரியாதா? நீ வேணும்னா அண்ணாமலைக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு யோசிக்காம இருக்கலாம். அண்ணாமலைய கவனிக்காம, அக்கறையே இல்லாம, பொறுப்பில்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாது, என் பையன் அண்ணாமலைக்கு எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு. அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. மீனா மட்டும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா நெறைய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல அத்தை, இங்க மனோஜோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வரும்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அமைதியா இரு விஜயா. உனக்கு என்ன தெரியும்?"
மீனாவால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் வரல. ஒன்னாலையும் மனோஜாலையும் தான் நிறைய பிரச்சனை வருது. அப்போவே யோசிச்சு உன்னையும் மனோஜையும் இங்கேருந்து அனுப்பியிருந்தா மீனா முத்துவோட வாழ்க்கையாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்கலையே. வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீ இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு மனோஜுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும்னு நினைக்கிறல்ல. நீ எல்லாம் நல்ல மாமியாரே கிடையாது அப்படின்னு பாட்டி இங்கே விஜயாவை கேள்வி கேட்குறாங்க, வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்ன பாட்டி நீங்கள் வந்த உடனே மீனாமுத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னை பற்றி யோசிச்சிங்களா? இங்கே ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் அங்கேயும் அவங்க தேவையில்லாமல் பேசி அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன் பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே, அப்புறம் எப்படி உனக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறத பற்றி நான் யோசிப்பேன்? இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? விஜயா மாதிரி நான் அவசரப்பட மாட்டேன். இப்படிலாம் யோசிச்சதுனால தான் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா. மறந்துடாத மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது தலகுனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். பாட்டி உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், எனக்காக சமைச்சு கொண்டு வருவல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாட்டி நீங்கள் உங்களை பார்க்க வரணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் விஜயாத்த சொல்லாமல் அந்த வீட்டுக்கு என்னால் வர முடியாது பாட்டி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன், நீயும் என் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க பாட்டி. பாட்டி ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு மீனா வந்து கேட்குறாங்க. இப்போவே விஜயா வீட்டுக்கு நீ வரணும், எங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையவும் முத்துவையும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும். மற்றபடி இங்கே வந்து மனோஜ் விஜயாவை நீ பார்த்துக்கவும் வேண்டாம், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கவும் வேண்டாம். ஏன்னா இத்தனை நாள் நீ வீட்டில் இல்லை. மீனா உன்னை பற்றி விஜயா வந்து யோசிக்கல. விஜயாவை தானே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா. அதனால் மனோஜுக்கு தேவையானதை விஜயா சமைச்சு கொடுக்கட்டும், சமைச்சு சாப்பிடட்டும், இதில் எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நான் வந்தால் விஜயாத்தை கோவப்படுவாங்கன்னு சொல்லும்போது, நீ வரலனா தான் இங்கே பெரிய பிரச்சனை வரும், நீ கிளம்பி வா அவ்வளவுதான், வரும்போது எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல, சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, என்ன செய்ய, பாட்டி இப்படிலாம் பேசி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போன உடனே விஜயாத்தை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அண்ணாமலை மாமா ரொம்ப முடியாமல் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரே, இங்கே வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாது, விஜயாத்தை நான் சமைச்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை மாமாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா பொறுப்பே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேற வழி இல்லாமல் பாட்டி சொன்ன மாதிரியே சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு விஜயா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. விஜயா வீட்டுக்கு வந்த இங்கே மீனா வந்து விஜயாவை பார்க்குறாங்க. விஜயாத்தை என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு அமைதியாக அங்கேயே வந்து யோசிக்கிறாங்க. என்ன மீனா, இது உன்னுடைய வீடு, ரொம்ப யோசிக்காத, நீ இந்த வீட்டோட மருமக, வா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாட்டி உங்களுக்காக என்னெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன்னு சொல்லும்போது, என் மாமியார் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டு, நான் தானே உன்னுடைய மாமியார், என்கிட்ட இங்கே வரணுமா வேண்டாமான்னு ஃபோன் பண்ணி கேட்டியான்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க, பாட்டி சொன்னதுக்கப்புறமா உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இங்கே நான் வேணும்னே வரல, அப்படி வரணும்னு நான் யோசிக்கவும் இல்லை, பாட்டி சொன்னாங்கன்னு தான் சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா இப்போவே கிளம்பி போயிடுறேன். நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு என் அம்மா வீட்லேயே இருந்து தெரியுமா பாட்டி, இந்த வீட்டுக்கு நான் வந்தால் என்னால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. நானும் அவங்க பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி என் அம்மா வீட்லேயே இருந்துட்டேன். இப்போ மறுபடியும் இப்படி பேசினா எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக என்னால் வர முடியும் பாட்டி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. அண்ணாமலை மாமாவுக்கு என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறமா, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா வராமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு உடனே கிளம்பி வந்தேன். ஆனால் விஜயாத்தை எப்படி பேசுகிறாங்க பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணும்னா இங்கேருந்து உடனே கிளம்பிடுறேன்னு சொல்லும்போது, போதும் போதும் நடிச்சு ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை. ஏன் ரோகிணி உங்களை ஏமாத்திட்டு இருந்தப்போ கூட அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது வரைக்கும் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு ரோகிணிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கூட என்னை புரிஞ்சுக்காம தான் இருந்தீங்க. ரோகிணி மாதிரி நான் ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை. எதுக்கு அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கண் கலங்கி பேசும்போது, விஜயா இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வை மீனான்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜும் விஜயாவும் சாப்பிடாம அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை நீ சரியாக சாப்பிட்றதே இல்லை, உன்னை கவனிக்க யாருமே இல்லைன்னு நீ எதுக்காக வந்து யோசிக்கணும்? மீனா இந்த வீட்டு மருமக, என்னோட பேத்தி மீனா வந்துட்டால, இனி எந்த பிரச்சனையும் வராது. நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க, மீனாவும் முத்துவும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. நீ நல்லா சாப்பிட அண்ணாமலை அப்படின்னு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க பாட்டி. மீனா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா அண்ணாமலை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதான் என் மருமக மீனா வந்துட்டால,
அப்படின்னு அண்ணாமலை பேசும்போது உண்மைதான். அதனால தான் முத்து ஃபோன் பண்ண உடனே உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்துட்டேன். மீனா இந்த வீட்டு மருமகளா இருந்தாதான் நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். மீனாவும் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதான் நீ இருக்கல்ல மனோஜை பத்தி யோசிக்கிறதுக்கு. இதுல நான் வேற யோசிக்கணுமா? நீ அமைதியா இரு. அதுவே போதும். இப்ப மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யவும் வேண்டாம். மனோஜோட வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவும் வேண்டாம். ஏற்கனவே யோசிச்சு நீ செஞ்சு வச்ச கல்யாணத்தால வீட்ல உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். போதும் விஜயா. இனி குடும்பத்தை பத்தி நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை செய்யாம இரு. அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. மீனாவை பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த முத்து வேணும்னே ஃபோன் பண்ணி என் என் மாமியாரை வர வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் மீனா இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த முத்து தான். அது மட்டும் இல்லாமல் முத்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் மீனா ரொம்ப நாள் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இங்கே வர வச்சுட்டான் இந்த முத்து. முத்து மீனாவை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதே இல்லை. எப்படி தான் இவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை நாள் தான் இவங்க இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். என் மாமியார் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவேன். இவங்களால என்ன செய்ய முடியும்? மீனாவால் மறுபடியும் மனோஜுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். என்ன சந்தோஷமாக இருக்கா அந்த மீனா? வீட்டுக்கு வந்த உடனே அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறது. ஆனால் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறா. அப்படியே நான் கேள்வி கேட்டாலும் உடனே என் மாமியார்கிட்ட விஜயத்தை இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாளே. என்ன மீனா, என் மாமியார் வந்த உடனே இவ்வளோ செய்கிறல்ல, அவங்க கிளம்பி போகட்டும், அப்புறமா நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா நீ என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும் தானே நினைக்கிற. எப்படியும் என் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசிக்கிறியா மீனா? அப்படி ஏதாவது விஜயா உங்ககிட்ட பேசி பிரச்சனை செஞ்சானா உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணிடு. நான் வருவேன், உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன். விஜயாவை சும்மா விட மாட்டேன். விஜயா என் மருமகளாச்சே, என் பேச்சை கேட்டு தானே ஆகணும். சரியா அண்ணாமலையை கவனிக்க முடியல. நீ எல்லாம் மீனாவை பற்றி யோசிக்கிறியா? மீனாவை பார்த்து எப்படி குடும்பத்தை பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்க விஜயா. மீனாவும் முத்துவும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. மீனா சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணும். அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்னைக்காவது எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் அண்ணாமலைக்கு இப்படி பிரச்சனை நடக்க காரணமே நான் தானே சொல்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை. இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா முத்து மீனான்னு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எனக்கும் மனோஜுக்கும் இந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கவே கிடைக்காதத்த. அதனால் நீங்கள் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்கல. நீங்கள் எல்லாரும் இருக்கிறது என் வீட்டில் தானே, என் பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்து பேசுறியா அப்படின்னு முத்து மீனா முன்னாடி விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ நல்ல மாமியாரா குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன்னா நான் எதுக்கு அப்பப்போ இங்கே வர வேண்டியது இருக்குது? இல்லை நீயே பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலாம்ல, பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம்ல. பிரச்சனைக்கு காரணமே நீ தான். இதில் மீனா முத்துவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது வேற உனக்கு பிடிக்கல. இப்படிலாம் பொறாமப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா மீனா முத்து என் கூடவே இருக்கட்டும்னு எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிருப்பேன். அவங்களுக்குன்னு நிறைய பணம் கொடுத்து புது வீடு வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படிலாம் செஞ்சால் நீ அமைதியாக இருப்பியான்னு கேட்கும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இனி நீ மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சனா இந்த வீட்டில் மீனாவும் முத்துவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புது வீடு வாங்கி கொடுப்பேன். இந்த வீட்டில் இருந்தால் தானே நீ கேள்வி கேட்ப. முத்து மீனாவுக்கு புது வீடு வாங்கி கொடுக்கட்டுமா? நீ இப்போவே சரின்னு சொல்லு, நானும் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது, வேண்டாம் அத்தை, அதான் நான் அமைதியாக இருக்கேன். அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் அத்தை. நீங்கள் என்ன இப்போ மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க, அவ்வளவுதானே? இங்கேயே இருக்கட்டும். அப்படியே நான் பிரச்சனை செஞ்சாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் புது வீடு வாங்கி கொடுத்துருவீங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவது என் பேச்சை கேட்டு குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க விஜயா. உன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மீனா முத்து சந்தோஷமாக இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனி ரூமெல்லாம் கொடுத்துருக்குல்ல, மறுபடியும் பிரச்சனை செஞ்சு மனோஜோட ரூமை மனோஜுக்கு திருப்பி தரணும், இந்த ரூமில் மீனாவும் முத்துவும் தங்கக்கூடாதுன்னு ஏதாவது பேசி பிரச்சனை செஞ்ச நானும் சொன்ன மாதிரியே மீனா முத்துவுக்கு கண்டிப்பாக புது வீடை வாங்கி கொடுப்பேன். அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா நீ பொறுப்பான மாமியாராக இருந்துக்க. மீனா எப்பயும் போல் அவ வேலையை பார்க்கட்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி.
என் மாமியார் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இனிமேல் இவங்களை எதிர்த்து பேசினா மீனா முத்துவுக்கு புது வீடு கிடைக்கும். ஆனால் எனக்கும் மனோஜுக்கும் எந்த பணமும் கிடைக்காது. என் மாமியார் எனக்காக தர வேண்டிய நகையவும் தரமாட்டாங்க. அதனால பொறுமையாக தான் இருக்கணும். என் மாமியார் சேர்த்து வச்சிருக்க பணம் எல்லாமே எனக்கும் மனோஜுக்கும் மட்டும்தான் கிடைக்கணும். அதனால என் மாமியார் பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு பதில் பேச முடியாம கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா, அம்மா நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தாம்மா விஜயா இவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்கா. நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜயா இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா. இனி கண்டிப்பாக விஜயா மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பிரச்சனை செய்யவும் மாட்டா. மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருப்பா. இனி மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முத்துவையும் இங்கேருந்து அனுப்பணும்னு விஜயா தேவையில்லாமல் திட்டம் போட்டு பிரச்சனை செய்ய மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா. நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக இருக்குது. இந்த வீட்டு மருமக மீனா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது. முத்து, நீ உங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ண, நடந்த உண்மையை சொல்லி வர வச்ச. இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினச்சேன். ஆனால் என் அம்மா வந்ததுக்கப்புறமா தான் இங்கே விஜயாவுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மீனாவையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்டாங்க. நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான். என் அம்மா வந்ததுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு முத்து மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை பேசுகிறாங்க. என் மாமியார் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முத்து மீனாவுக்கு புது வீடெல்லாம் அவங்க கொடுத்துடவே கூடாது. மீனா எப்பயும் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும். என் அத்தையோட பணம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க விஜயா. பாட்டியும் அண்ணாமலையும் முத்து மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. மனோஜ் சொல்கிறாங்க, என்னம்மா நம்ம நினைக்கிறது மட்டும் இந்த வீட்டில் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது, அமைதியார் மனோஜ், எதிர்த்து பேசினா அப்புறம் என் மாமியார் என்ன பலார்னு வெளுத்து வாங்கிடுவாங்க மனோஜ் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இங்கே விஜயா. மீனாவை மறுபடியும் எப்படி என்னுடைய வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு தெரியலையே, விஜயா வேற பிரச்சனை செய்கிறாளேன்னு ரொம்பவே யோசித்தேன். ஆனால் என் அம்மா வீட்டுக்கு பேசி பிரச்சனையை சரி செஞ்சது மட்டும் இல்லாமல் மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பேசி விஜயாவுக்கும் சரியான பாடம் புகட்டிட்டாங்க. மீனா முத்துவோட வாழ்க்கையும் இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு மறுபடியும் மீனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை. பாட்டியும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி எனக்காக சப்போர்ட் பண்ணதால தான் விஜயாத்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க மீனா.